வாங்க நம்ம என்ன சமையல் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். அதை கழுவி வச்சுருக்கோங்க. நீ சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். 1/2 கிலோ கறிக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நீ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ கறியை உள்ள சேர்த்துக்கலாம். சிக்கனுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதக்கி விட்டுருமுங்க. நல்லா வாங்க. நல்லா தண்ணி வெந்துருச்சுங்க. தண்ணி ஊற்றிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறது இல்லைங்க. சிம்பிளான சிக்கன் தாங்க அது குழம்பு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பேஸ்ட்டுங்க, அவ்வளோதான். சிக்கன் பொடிங்க, கடையில் வாங்கின பொடி தான் போட்டிருக்கோம். போட போகிறேன். ஈஸியான மெத்தடுங்க. இந்த சிக்கன் 1 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி பூரா பிரிஞ்சு வரட்டங்க. ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி நல்லா விடட்டங்க. கறியில் இருக்கிற தண்ணிலாம் இறங்கட்டும். கறி நல்லா தண்ணி விட்டுருச்சுங்க. இங்கே பாருங்கள், கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இனி நம்ம இந்த சிக்கன் பொடியை சேர்த்துக்கலாங்க. இது கடையில் வாங்கின பொடி தாங்க, சிக்கன் பொடி. ரெட் கலராக இருக்குங்க, சிகப்பாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. அது வெங்காயம், தக்காளி இதுகெல்லாம் வெட்டி செஞ்சு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மேல் வழியாக இருக்கும் ஒவ்வொரு டயத்தில். அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி லெட் சிக்கன் வச்சிடலாம். அது பேர் நாங்கள் லெட் சிக்கன் சொல்லுவோம். இந்த சிக்கனை வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கரலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தேங்க சாப்பிடுவோம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்காக. இந்த சிக்கன் பொடியிலே உப்புலாம் இருக்குங்க. நம்ம உப்பே போட தேவையில்லை. கடைசியில் வேணால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வெந்து வத்தட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை உள்ளே தூவிக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இன்னைக்கு குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கரை மூடிக்கிறலாம். அடுப்பில் தூக்கி வச்சுருவோங்க. குக்கரை வச்சாச்சுங்க. அடுப்பில் ஒரு 3 விசில் வரட்டங்க. விசில் வந்துடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூனு கடுகு நல்லா பொரியட்டோமுங்க. பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மட்டனில் வந்து தண்ணி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் தேங்காய் பூ, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வத்தல் இவ்வளவுதாங்க மட்டன் குழம்புக்கு தேவை. செமையாக இருக்குங்க.
கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கிறோங்க. மிளகா வத்தல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாங்க. வதங்கட்டும், நல்லா பொன்னேரமாக ஆகட்டும். வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகா வத்தல், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறியை உள்ளே சேர்த்துக்கரலாம். இதேங்க தண்ணி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாருங்கள், அந்த கறியில் இருந்த அந்த தண்ணி பூராமே அந்த இதில் தண்ணியில் இறங்கிருச்சுங்க. அப்படியே தாங்க அம்மா இப்போ தேங்காய் தண்ணி குழம்பு இப்படி வைக்க போகிறோம். இப்போ தேங்காய் பூவில் சேர்த்துக்கலாங்க. ஒரு சில்லு அளவுக்கு துருவி வச்சுருக்கேங்க. துருவினது போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா கறி வெந்து வத்திருச்சுங்க. இந்த தண்ணியை பாருங்கள், போதும் இவ்வளவு வெந்தது. நீ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதே. கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கி சாப்பிடுவோங்க. மூளை வறுவல் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். கடுகு போட்டுக்கிடலாங்க கொஞ்சமாக. நல்லா பொரியட்டங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அளவாக போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் தானே. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகா அப்படி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க. போதும். நல்லா வதக்கி விட்டுருவோம் கொஞ்சம் நேரம். இந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை போகட்டும். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் அளவாத்தையும் போட்டுருக்கோம். குட்டியும் மூளை தானே, போதும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு, ஆமாம், அந்த மூளைக்கு தக்காளி போதும். நல்லா வதங்கட்டங்க. இப்போ இந்த ஆட்டு முள்ளையை உள்ளே போட்டுக்கலாங்க. எல்லாமே வதங்கிடுச்சு. இதுவும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா மூளை வெந்துருச்சுங்க. வெந்து நலங்க பாருங்கவே நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இனி கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதே. இனி நம்ம இறக்கி சாப்பிட்டுக்குருவோங்க. சமைச்சு முடிச்சிட்டோங்க. இப்போ சாப்பிட போகிறோம். லெக் சிக்கன் கிரேவிங்க, மூளை வறுவல், ஆட்டுக்கறி தண்ணி குழம்புங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிறங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள்.